ஃபுட் ட்ரக் ஸ்டார்ட் பண்றதுக்கு சென்னையில என்ன தமிழ்நாட்டுல என்ன லைசென்ஸ் வேணும்? FSSAI லைசென்ஸ்க்கு உங்களுக்கு எவ்வளவு காஸ்டிங் ஆகும்? ஸோ ஃபுட் பிசினஸ்ல ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் எப்படி இருக்கும்? ஒரு டேக்கு எவ்வளவு சேல்ஸ் நடந்தா இந்த பிசினஸ்ல சஸ்டெயின் பண்ண முடியும்? இப்போ இந்த ஃப்ரான்ச்சைசிக்கு யாரெல்லாம் சூட்டபிள்? ஃபுட் ட்ரக் பிசினஸ்க்கு ஃபுட் பிசினஸ் பண்ணி அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லை அப்படின்னாலும் அவங்க இந்த பிசினஸ் பண்ணலாமா? ஸோ ஒரு EV கார்ட் ரன் பண்றதுக்கு எத்தனை ஸ்டாஃப் தேவைப்படும்? ஃப்ரான்ச்சைசிக்கு வந்து என்ன காஸ்ட் ஆகும்? என்னென்ன மாடல்ஸ் இருக்கு? கடை உங்ககிட்ட 3.5 கொடுக்குறாங்கன்னா அதுல இருந்து உங்களுக்கு எவ்வளவு நாள் ஆகும் கம்ப்ளீட் செட்டப் பண்றதுக்கு? ஒர்க்கிங் கேபிட்டல் எவ்வளவு இருக்கணும்? ஸோ இந்த ஃப்ரான்ச்சைசி ஃபீ இல்லாம ராயல்ட்டி இருக்கா? எத்தனை நாள்ல பிரேக் ஈவன் எடுக்க முடியும்? அதுக்கப்புறம் எவ்வளவு ரெவென்யூ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ட்ரைனிங் கொடுப்பீங்க, லொகேஷன் சூஸ் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க, அதெல்லாமும் பண்ணுவீங்களா? யாரெல்லாம் இந்த பிசினஸ்க்கு வரக்கூடாதுன்னு சொல்லுவீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? இப்போ நம்ம இந்த பிசினஸ் பத்தி வருவோம். ஃபுட் ட்ரக் ஸ்டார்ட் பண்றதுக்கு சென்னையில என்ன தமிழ்நாட்டுல என்ன லைசென்ஸ் வேணும்? ஃபுட் ட்ரக்குன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக எதுவாக இருந்தாலும் ஃபுட் ட்ரக்காக இருந்தாலும் சரி, கடையாக இருந்தாலும் சரி, ஒரு ஃபுட் பிஸ்னஸாக பண்ணுறீங்கன்னா FSSAI தேவை. பேசிக். ஓகே, அது கன்ஃபார்மாக அதை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி ஆன்லைன்லேயே ரெஜிஸ்டர் பண்ணலாம். வெப்சைட்லாம் இருக்குது, ஈஸி ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் தான். ஓகே, அது பண்ணாலே போதும். நீங்கள் கடையாக போட்டிங்கன்னா தான் வந்து இந்த கார்பரேஷன் இதெல்லாம் தேவை. ஃபுட் ட்ரக்குக்கு அந்த மாதிரி இதுவும் தேவையில்லை. ஓகே, ஸோ FSSAI லைசென்ஸ் போயிட்டு என்ன லொக்கேஷன் பிளான் பண்ணுறீங்க அந்த லொக்கேஷனில் போலீஸ் ஸ்டேஷன் அப்ரோச் பண்ணி நீங்கள் பெர்மிஷன் வாங்கினாலே உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு பேசிக்காக FSSAI லைசென்ஸ் இருந்தாலே போதும். FSSAI லைசென்ஸ்க்கு உங்களுக்கு எவ்வளோ காஸ்டிங் ஆகும்? அது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான். ஸோ இயர்லி வந்து 100 rupeesன்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ 5 years ஒன்ஸ் நீங்கள் ரெனியூ பண்ணாலே போதும். ஓகே, ஸோ ஃபுட் பிஸ்னஸ்ல ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் எப்படி இருக்கும்? நம்ம மெயினாக உங்க பிஸ்னஸ் பற்றி பேசலாம். இந்த பிஸ்னஸ்ல ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் எப்படி இருக்கும்? இது இப்போ ஐஸ்கிரீமாக இருக்கிறதுனால வேஸ்டேஜ் ரொம்ப கம்மி. ஃபர்ஸ்ட் திங், அதனால தான் மெயினாகவே ஆரம்பிச்சது. ஓகே, ஏன்னா இப்போ ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சோன்னா நிறைய ரா மெட்டீரியல்ஸ் வேஸ்ட் ஆகும். வெஜிடபிள்ஸ், மீட், வாட் எவர் வந்து இதுல ஷெல்ஃப் லைஃப் அதிகம். இதுல வந்து நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சிடுறோம், ஃப்ரோசன் தான். ஸோ ஃப்ரீசர்ல இருக்க போகுது. ஸோ ஃப்ரீசர்ல ஏதாவது உருகுனா தான் வந்து இதுவும் போக போகுது. ஓகே, மற்றபடி உங்களுக்கு ஷெல்ஃப் லைஃபாக பார்த்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு லாங் ஷெல்ஃப் லைஃப். ஸோ எதுவும் கெட்டு போகிற பொருளும் கிடையாது. ஓகே, ஸோ வேஸ்டேஜ் ரொம்பவே கம்மி. ஸோ நம்மளுக்கு ப்ராஃபிட் மார்ஜினும் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸிலி 35%, 35 to 40% கையில் நிற்கும். 35 to 40 is a really good percentage of profit. வெரி நைஸ். ஸோ அதனால தான் ஐஸ்கிரீம் பிஸ்னஸ் மெயினாக இருக்குது. அது நம்ம இன்னும் நல்லா ஒரு லார்ஜ் ஸ்கேலாக பண்ணும்போது இந்த பெர்சன்டேஜ் இன்னும் கொஞ்சம் ஏறும். ஓகே, நம்ம ஒரு ஸ்மால் ரேஞ்சாக இருக்கிறதுனால வந்து இந்த அளவுக்கு நம்ம அச்சீவ் பண்ண முடியுது. ஓகே, ஒரு டேக்கு எவ்வளவு சேல்ஸ் நடந்தா இந்த பிசினஸ்ல சஸ்டெயின் பண்ண முடியும்? அது வந்து இந்த பிசினஸ் ஜெனரிக்கா சொல்ல முடியாது. ஒவ்வொரு கடைக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஓகே, டிக்கெட் ட்ரக்குக்கு நான் இப்படி தான் வச்சிருக்கேன். அதான் டிக்கெட் ட்ரக் டேஸ்க்கு இந்த அளவுக்கு சேல்ஸ் நம்பர், வீக்கெண்ட்ஸ்க்கு ஒரு சேல்ஸ் நம்பர்னு வச்சிருக்கேன். ஓகே, வாட் இஸ் வீக் டேஸ்னா வந்து ஒரு 5 to 6 அந்த மாதிரி வரணும். 5 to 6K ஓகே per day. அந்த அளவுக்கு சேல் இருந்தாலே போதும் நமக்கு. நல்ல ஒரு அது சஸ்டெயின் அச்சீவபிளா அந்த இது மினிமமா இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். ஈஸிலி we can run ஈஸிலி அந்த மந்த் சேல் த்ரூ பண்ணிடலாம். ஓகே, வீக் டேஸ்க்கு 5 to 6,000. ஃப்ரைடேக்குன்னு ஒரு காஸ்ட் ஒரு 7 to 8,000 அந்த மாதிரி. சாட்டர்டே சண்டேக்கு வந்து அப்படியே டபுள் 15 to 16 அந்த மாதிரி அச்சீவ் பண்ணாலே தாராளமா வந்து ஒரு நல்ல பிசினஸ். நீங்க முதல் சொன்ன மாதிரி ஒரு நல்ல லொகேஷன் சூஸ் பண்ணி வச்சா இந்த ஃபிகர்ஸ்ல ஈஸியா அச்சீவபிள். ஃப்ரான்ச்சைசி மாடலுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகணும்னு நீங்க எப்போ டிசைட் பண்ணீங்க? இது வந்து பாத்தீங்கன்னா கடை திறந்த காலத்துலேருந்தே, நான் சொல்றது திறந்த ஃபர்ஸ்ட் மந்த்லேருந்தே நிறைய பேர் வந்து ஃப்ரான்ச்சைசி இருக்கான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு பாப்புலர் ஆயிட்டீங்க ஃபர்ஸ்ட் மந்த்லயே. அது அப்படிதான் வச்சுக்கோங்களேன். பட் ஆனா என்னன்னா எனக்கு வந்து ஐ வாசன்ட் ஷுர். எனக்கு வந்து முதல்ல இது ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் எனக்கு. நானும் ஒன்றும் இப்போ பெரிய பிஸ்னஸ் பேக்ரவுண்ட்லேருந்தோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிஸ்னஸ் ஆண்டர்பிரனர் அந்த மாதிரிலாம் கிடையாது. நானும் ஒரு கத்துக்குட்டி இப்போதான் ஆரம்பிச்சிருக்கேன். முதல்ல இந்த பிஸ்னஸ் ஓடுமா ஓடாதா, ஜனங்க முதல்ல வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்களா, என்கரேஜ் பண்ணுவாங்களா, சப்போர்ட் பண்ணுவாங்க, எதுவுமே ஐடியா இல்லாமல் நான் எப்படி ஒரு ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்க முடியும்? ஸோ யாரு கேட்டாலுமே நான் என்ன மைண்ட் செட் ரெடி பண்ணேன், 1 to 2 years போட்டோம். முதல்ல ரன் பண்ணுவோம், ஒரு கடையை வச்சு ஓட்டி பார்ப்போம், என்னெல்லாம் பிரச்சனைகள் வருதுன்னு பார்ப்போம், என்னெல்லாம் சேலஞ்சஸ், என்னெல்லாம் ஹர்டல்ஸ் வருது, எல்லாத்தையுமே பார்த்துருவோம். பார்த்துட்டு நம்மளால முதல்ல அதெல்லாம் சால்வ் பண்ண முடியுதா, அதை ஃபேஸ் பண்ண முடியுதா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இன்னொருத்தர்கிட்ட நம்ம வந்து இந்த ஃப்ரான்ச்சைஸாக கொடுக்கலாம்னா ஸோ யார் வந்து கேட்டாலுமே 1 or 2 years நாங்கள் எதுவும் பண்ண போதில்லைன்னு. ஓகே, ஸோ 2 years போச்சு. அதுக்கப்புறம் கோவிட் வந்துட்டாரு. கோவிட் வந்தவொடனே நெக்ஸ்ட் 2 years அப்படியே டோட்டலாக ஊற்றி முடிச்சு. 2020 ஆக்சுவலி நான் வந்து ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சிருந்தேன். பட் இந்த கோவிட் வந்த உடனே ஒரு 2 years அப்படியே 2020, 2021 அப்படியே போயிடுச்சு. ஓகே, ஸோ அகைன் ஒரு 2022 ரீலான்ச் தான். ரீலான்ச் வரும்போது அப்பயும் கேட்டாங்க ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்குறீங்களா. அகைன் அதே சேம் ஆன்சர். ரீலான்ச்ங்கிறதுனால திருப்பி இந்த ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடுவாங்களா,
ஜனங்களுக்கு அந்த பயம் போச்சா இல்ல சாப்பிட்டா திருப்பி வந்து ஏதாவது கோல்டு வந்துருமோ அது வந்துருமோன்ற மைண்ட் செட்னால வந்து ஜனங்க அவாய்ட் பண்ணிடுவாங்களா இது எதுவுமே தெரியல. ஸோ அகைன் திருப்பி போட்டோம், ஒரு 1 year போட்டோம், நல்ல ரெஸ்பான்ஸ் வருதா, நல்லா சப்போர்ட் பண்றாங்களான்னு இருக்கும்போது நம்ம பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு 2022 அப்படியே விட்டாச்சு. ஃபுல்லா அகைன் வி ஆர் ரீலேர்னிங், எல்லாத்தையுமே திருப்பி ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்தே ஆரம்பிக்கிற மாதிரி அது கன்சிடர் பண்ணி எல்லாம் ஓட்டிட்டு போயிருந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. 2023 ல வி ஸ்டார்டட் கிவிங் ஃபிரான்ச்சைஸ். ஓகே, சோ இப்போ உங்களுக்கு இருக்க இந்த 16 பிரான்ச்சஸ்ல எல்லாமே ஃபிரான்ச்சைஸியா இல்ல ஓன்ட் ஷாப்? 16ல பாத்தீங்கன்னா 3 வந்து ஓன் பிரான்ச், மத்தது எல்லாமே ஃபிரான்ச்சைஸ். ஓகே, சோ கோவிட் பத்தி பேசுனீங்க. சோ கோவிட்ல 2 years இந்த பிசினஸ் ரன்னே பண்ண முடியல. சோ அந்த ஃபேஸ் எப்படி இருந்தது? அந்த ஃபேஸ் எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? அது நம்ம வந்து சர்வைவல் மோடு தான், இது வந்து மூடக்கூடாது, அது மட்டும் இன்னும் டிசைட் பண்ணிட்டோம். எப்படி இருந்தாலும் நம்ம வந்து என்ன பண்ணி மினிமமா ஆளுங்களை வச்சு என்ன பண்ண முடியுமோ அதை வச்சு சர்வை பண்ணிடலாம். பட் ஷாப்ஸ் ஓபன் பண்ண முடியாதுல்ல, அப்போ எப்படி? ஷாப் ஓபன் பண்ண முடியாது, பட் நான் டெலிவரியா அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஓகே, ஸோ 2020ல வச்சு ஃபுல்லா ஷட் டவுன் வச்சுக்கோங்க. 2021ல பார்ஷியல் ஷட் டவுன் இருந்தது. ஆனா நம்ம ட்ரக் வந்து பெருசா போடுறதுக்கு பீச்ல அலோவ் பண்ணல. இது பீங்க பப்ளிக் ஏரியாங்கனால நீங்க எந்த கடையும் ட்ரக்லாம் வந்து போட முடியாதுங்க, நீங்க வச்சா நீங்க ஹோம் டெலிவரி மாதிரி தான் பண்ண முடியும் அப்படின்றாங்க. ஸோ அந்த 2021 ஃபுல்லா நானே ஹோம் டெலிவரி, நானே மேனுஃபேக்சரிங், நானே டெலிவரி, நானே சேல்ஸ், நானே எல்லாமே பார்த்துக்கிட்டு அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், அதை வச்சு அதை ரெண்ட் கொடுக்க முடியுமா, இபி காசு கொடுக்க முடியுமா, அது வரைக்கும் பாத்துக்கலாம். சேலரின்னு பெருசா எதுவுமே எடுத்துக்கல, நமக்குன்னு ப்ராஃபிட்லாம் எதுவும் வரலன்னா பரவாயில்ல, பிசினஸ் லாஸ் ஆகாம இருந்தா ஓகே. வர காசு வச்சு இது அப்படியே ரன் பண்ணிக்கிட்டே இருப்போம். எப்படியாவது இதை கிராஸ் பண்ணிடலாம்னு ஒரு நம்பிக்கையில ஓட்டிட்டோம், அது கிராஸும் பண்ணிட்டோம். நம்ம இந்த பிரான்ச்சைசிக்கு யாரெல்லாம் சூட்டபிள்? யாரெல்லாம் சூட்டபிள்னு பாத்தீங்கன்னா, யாருக்கு வந்து ஒரு ஓனா ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும், அவங்களுக்கு இந்த 9 to 5 ஜாப் பண்ணி பெருசா பிடிக்கல, அண்ட் பிளஸ் வந்து அவங்க கிட்ட காசு இருக்கு பட் என்ன பண்ணணும்னு தெரியல. சோ அப்படி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த ஃபிரான்ச்சைஸ் மாடல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. பிளஸ் ஒரு அடிஷனல் சோர்ஸ் ஆஃப் இன்கம் பாக்குறாங்க. ஏன்னா இப்ப லே ஆஃப்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு. எல்லாருமே வந்து வர்க்ல இருக்கப்பவே ஒரு அடிஷனல் சோர்ஸ் ஆஃப் இன்கம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் கூட இது ஒரு நல்ல கூட பண்ணிக்கலாம். ஓகே, ஏன்னா இப்போ இது எப்படியும் பாத்தீங்கன்னா நம்ம ட்ரக்கோட டைமிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஈவினிங் டைம் தான், 4 to 11 ஒரு மிட் நைட் ஒரு 2 o'clock அது வரைக்கும். ஸோ டே டைம் வரைக்கும் அவங்க வேற ஏதாவது ஜாப் கூட பண்ணிட்டு ஈவினிங் வந்து செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கமா இந்த பிசினஸ் எடுத்து ரன் பண்ணி இதை ஒரு பிசினஸா பாத்துக்கலாம். ஸோ இது ஒரு இன்கம், அவங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ற ஜாப் ஒர்க் ஃப்ரம் ஹோமா இருந்ததுன்னா அது ஒரு இன்கமா வச்சு இதையும் பண்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வெரி நைஸ். ஃபுட் ட்ரக் பிசினஸ்க்கு ஃபுட் பிசினஸ் பண்ணி அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லை அப்படின்னாலும் அவங்க இந்த பிசினஸ் பண்ணலாமா? தாராளமா பண்ணலாம். டிக்கெட் ட்ரக்ல பாத்தீங்கன்னா எல்லாமே ஆல்ரெடி ஃபினிஷ்டு ப்ராடக்ட் தான், அவங்க எடுத்து சர்வ் பண்ண போறாங்க, ஒரு சில ஃபிளேவர்ஸ் டாப்பிங்ஸ் போட்டு கொடுக்க போறாங்க. ஸோ எதுவுமே இங்க ப்ரிப்பேர் பண்ண போறது இல்லை. ஸோ அவங்களுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு எந்த அவசியமும் இல்லை, யாரு வேணாலுமே பண்ணலாம். அவங்களுக்கு தேவை பேசிக்கா இங்கிலீஷ் படிக்கணும், பில்லு போட தெரியணும், நான் சொல்றத புரிஞ்சுக்கிட்டு டாப்பிங்ஸ் போட்டு ப்ராப்பரா சர்வ் பண்ண தெரியணும், கஸ்டமர்ஸ் கேள்வி கேட்டாங்கன்னா அவங்க புரிய வைக்கிற மாதிரி பதில் சொல்லி அவங்க சேல் பண்ணணும். இவ்வளோ பேசிக் இருந்தாலே போதும், யாரும் எதுவுமே தேவையில்லை நம்ம. ஓகே, ஸோ ஒரு இவி கார்ட் ரன் பண்றதுக்கு எத்தனை ஸ்டாஃப் தேவைப்படும்? ஒரு இவி கார்ட் ரன் பண்றதுக்கு ஒரே ஒரு ஸ்டாஃப் இருந்தாலே போதும். ஏன்னா அவரே வண்டி ஓட்டிட்டு போய் ஒரு இடத்துல பார்க் பண்ணி சின்ன ஒரு செட்டப் அப்படியே ஓபன் பண்ணிட்டு சேல் பண்ணி மூவ் பண்ணிட்டு அவ்வளவுதான். ஓகே, மேக்ஸிமம் ஒரே ஒரு ஆள் அதை வச்சு நம்ம ஈஸிலி ஒரு இவி கார்ட் ரன் பண்ணலாம். ஏன்னா இப்ப நிறைய பேர் யோசிப்பாங்க ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம நம்மளுக்கு ஸ்டாஃப் வேணும். ஏன்னா எல்லாராலையும் எல்லா டைமும் அவைலபிளா இருக்க முடியாது. ஆஸ் எ செட் இப்போ கார்பரேட் எம்ப்ளாயா இருந்து சைட் பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களால இருக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் வர்த்தியா ஒரே ஒரு எம்ப்ளாயி கிடைச்சாலே போதும். ஓகே, ஸோ எல்லாருமே இது ஒரு நல்ல ஆப்ஷன். ஸோ இப்போ ஃப்ரான்ச்சைசிக்கு வந்து என்ன காஸ்ட் ஆகும் சார்? இப்போ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா டிக்கெட் ட்ரக்ல வந்து அவர் ஃப்ரான்ச்சைஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 3.5 lakhs. ஓகே, என்னென்ன மாடல்ஸ் இருக்கு? அதுல 3 பட்ஜெட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, 3.5 lakhs, 5.5 lakhs, 7.5 lakhs. ஓகே, 3.5 lakhs வந்து இவி கார்ட். ஓகே, 5.5 lakhs வந்து மினி கியாஸ்க் மாதிரி ஒரு 20 to 25 ஸ்கொயர் ஃபீட் ஸ்பேஸ்ல இருக்கிற மாதிரி ஒரு சின்ன கியாஸ்க்னா மால்ஸ்ல அந்த ஒரு ஷாப் செட்டப். ஓகே, அது மால்ஸ்லயும் இருக்கலாம், இல்ல சூப்பர் மார்க்கெட் வாசல்லயும் வைக்கலாம், ரெஸ்டாரண்ட் வாசல்லயும் வைக்கலாம். ஓகே, எங்கெல்லாம் 20 ஸ்கொயர் ஃபீட் 25 ஸ்கொயர் ஃபீட் ஸ்பேஸ் இருக்குன்னு அந்த இடத்துல இந்த மாதிரி சின்ன கடையா போட்டு வச்சுக்கலாம். ஓகே, அடுத்தது மினி ட்ரக். மினி ட்ரக்குங்கிறது இட் கேன் பி இவி ட்ரக் ஆர் 3 வீலர் ட்ரக் ஆர் வாட் எவர். ஓகே, ஒரு மினி சைஸ் ட்ரக்கா இருக்கும், ரொம்ப ஸ்பேஸ் எடுத்துக்க மேக்ஸ் டு மேக்ஸ் ஒரு 10 feet ஓகே தான் அந்த லெங்க்தாவே இருக்கும். ஸோ அது மினி சைஸ் ட்ரக்குங்கிறது 7.5 lakhs வருது. ஓகே, இந்த 3 பட்ஜெட் ஆப்ஷன்ஸ்ல வச்சிருக்கோம். ஓகே, ஸோ 3.5னா அது வந்து இவி கார்ட், 5.5 இஸ் கியாஸ்க், அண்ட் 7.5 இஸ்
மினி ட்ரக். ஓகே, ஸோ 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை நீங்க சூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்க சொன்ன இந்த அமௌண்ட்லாம் இருக்கு இல்லையா, 3.5, 7.5, 5.5 and 7.5. ஸோ இது கொடுத்தாலே நீங்க வந்து உங்களுடைய இவி கார்ட்டும் வந்துடும், கூடவே கியாஸ்க்கும் வந்துடும். இந்த காஸ்ட் எல்லாமே சேர்த்து தான். இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு ஹிடன் காஸ்ட்டோ வச்சு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஒரு 3.5னா மிஞ்சி போனா எக்ஸ்ட்ரா ஒரு 10,000 போகலாம். பிகாஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷனோ இல்லை வாட் எவர் ரா மெட்டீரியல்ஸோட ப்ராடக்ட்ஸ். நான் சொல்றது வந்து இதெல்லாம் ஃபேப்ரிகேஷன்லயோ ட்ரக் வாங்குறதுல தான். மற்றபடி வந்து மேஜரா எதுலையுமே உங்களுக்கு காஸ்ட் எடுக்க போகுது. அதே 5.5னா 5.5லயும் மேக்ஸிமம் உங்களுக்கு ஃபேப்ரிகேஷன், அந்த ட்ரக், அந்த கியாஸ்க்கு செட்டப் பண்ற காஸ்ட் தான் உங்களுக்கு போகும். அதுல ஏதாவது ரா மெட்டீரியல் பிரைசிங் மாறிச்சுன்னா ஒரு 10,000 ஏறலாம் இறங்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கும். தவிர மற்றபடி நான் சொல்றது வந்து எல்லாமே இன்க்ளூசிவ். நீங்க வந்து 5.5 lakhs கொடுத்துட்டீங்கன்னா ஒரு கடை ரெடி பண்ணி கொடுத்துருவோம், நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ கடை உங்ககிட்ட 3.5 கொடுக்குறாங்கன்னா அதுல இருந்து உங்களுக்கு எவ்வளவு நாள் ஆகும் கம்ப்ளீட் செட்டப் பண்றதுக்கு? இது இவி கார்ட்டா இருந்தாலும் சரி, ட்ரக்கா இருந்தாலும் சரி, கியாஸ்கா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து 30 to 45 days. Okay. From the day of signing the agreement to opening a shop. Okay. So ஏன்னா எப்படியுமே அந்த ஃபேப்ரிகேட்டர்ஸ் அந்த டைம் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா 20 daysன்னு சொல்லுவாங்க. நீங்க எப்படி சொன்னாலுமே ஒரு 20 daysோ இல்லை 30 daysனே சொன்னாலும் அதுலேயும் எக்ஸ்ட்ரா 10 days வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அதனால அவங்க 1 month டைம் கேட்பாங்க. எப்படி இருந்தாலும் 45 days ஆயிடும். ஸோ எப்படி இருந்தாலும் மினிமம் 45 days to start a franchise. Okay, that is very reasonable time தான் எந்த பிசினஸ்க்கா இருந்தாலுமே. ஸோ நீங்க உங்க கையில ஒரு 3.5 lakhs இருந்ததுன்னா நீங்க வந்து ஒரு 1 month to 45 daysக்குள்ளேயே ஒரு ஃபுல்லி ஃபிளெஷ்ட் பிசினஸ் ஆரம்பிக்க முடியும். இப்போ இந்த 3.5 lakhs இல்லாம ஒர்க்கிங் கேபிட்டல் எவ்வளவு இருக்கணும்? இது பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ 3.5 lakhsனா 50,000 கையில் இருந்தால் போதும். 50 இருந்தாலே போதும். மற்ற 2 பட்ஜெட்டும் ஒரு 1 lakh கையில் இருந்தால் ரொட்டேஷனுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே. உங்களுக்கு ஸ்டாக் ஆர்டர் பண்ணுறதுக்கும் சரி, உங்களுக்கு இப்போ மற்றபடி இப்போ ஸ்டாஃப் பேமெண்ட்ஸோ ரெண்டல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு 1 lakh ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் மாதிரியே வச்சுக்கோங்களேன். ஓகே. அது ரொட்டேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த ஃப்ரான்ச்சைசி ஃபீ இல்லாம ராயல்ட்டி இருக்கா? இல்லை, எதுவுமே ராயல்ட்டி எதுவுமே கிடையாது. நம்ம கிட்ட ஸ்டாக் வாங்குற காசு மட்டும்தான். ரெனிவல் ஃபீ? ரெனிவல் ஃபீ இருக்கு. இது வந்து once in 3 years நம்ம வந்து இந்த franchise agreement renew பண்ணுவோம். ஓகே, once in 3 years தான். once in 3 years. சோ அப்ப அதுக்கு வந்து ஒரு renewal fee இருக்கும். அந்த fee pay பண்ணிட்டு again they can renew the agreement. ஓகே, அது அப்ராக்ஸிமேட்டா எவ்வளவு இருக்கும்? அது டிபெண்ட்ஸ். ஒவ்வொரு ஃபார்மேட்டுக்குமே ஒவ்வொரு franchise fee வருது. ஓகே. இப்போ 3.5 lakhs பாத்தீங்கன்னா 50,000 franchise fee. ஓகே. இந்த 5.5க்கும் 7.5க்கும் பாத்தீங்கன்னா 1.5 lakhs வந்து franchise fee வருது. அது அவங்க திருப்பி கட்டணும் ரெனிவலுக்கு. அது அதை விட கம்மியா தான் இருக்கும். கம்மியா இருக்கும். ஓகே, ஃபைன். இனிஷியேஷன் ஃபீங்கிறத விட கம்மியா தான் இருக்கும். ஸோ இப்போ உங்ககிட்ட ஒரு 3.5 lakhs கொடுத்து ஒருத்தவங்க கார்ட் எடுக்கிறாங்கன்னா அவங்க எத்தனை நாள்ல பிரேக் ஈவன் எடுக்க முடியும்? இப்போ நம்ம எல்லா ஃபார்மேட்ஸும் பார்த்தீங்கன்னா வித்தின் இயர் பிரேக் ஈவன் பண்ணலாம் எல்லாமே. ஸோ 8 to 11 months தான் நான் வச்சிருக்கேன் பீரியட். ஓகே. இட் டோட்டலி டிபெண்டிங் ஆன் த சேல்ஸ் அண்ட் லொகேஷன் தான். ஓகே. ஏன்னா ஒரு நல்ல லொகேஷன்ல போட்டிங்கன்னா எங்கிட்ட ஃப்ரான்ச்சைஸ் எடுத்தவங்க 4 monthsலேயே பிரேக் ஈவன் பண்ணவங்களும் இருக்காங்க. ஓ, வண்டர்ஃபுல். ஈஸிலி 4 months to 6 monthsக்குள்ளேயே ஈஸியா பிரேக் ஈவன் பண்ணவங்க நிறைய ஃப்ரான்ச்சைஸ் இருக்காங்க. நல்ல ஒரு லொகேஷன் பிடிச்சிட்டாங்க. கரெக்ட். லொகேஷன் ஒரு மீடியாக்கர் லொகேஷனா இருந்ததுன்னா அந்த 1 year நான் சொன்னது வந்து நல்ல லொகேஷன், நான் சொல்ற கைட்லைன்ஸ் படி கிரைட்டீரியா படி ஒரு லொகேஷன் பிடிச்சாங்கன்னா ஈஸிலி 8 monthsல எடுத்துடலாம். ஓகே. நார்மல் நான் சொல்ற அந்த நார்மல் எவ்ரிடே சேல்ஸோ வீக் டே சேல்ஸ் வீக்கெண்ட் சேல்ஸ் வச்சு 8 months to 11 months தான் நான் வந்து டைம் கொடுத்துருக்கேன். ஓகே. அதுக்கப்புறம் எவ்வளோ ரெவென்யூ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ரெவென்யூ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ 3.5 lakhs போடுறீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஒரு 8 months 3.5 lakhs எடுத்துறீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸிலி மோர் தென் டபுள் அமௌண்ட் உங்களுக்கு ரெவென்யூ வரும். ஓகே. சோ 1 year கூடி you are achieving 3.5 lakhs. ஆமா. அடுத்த 1 year ஒரு 4 to 5 lakhs, அடுத்த 1 year ஒரு 4 to 5 lakhs. ஓகே. ஈஸிலி உங்களுக்கு வந்து ஒரு 3.5 lakhs போட்டீங்கன்னா உங்களுக்கு கையில வந்து ஒரு 8 lakhs அதுக்கு நிக்கிறதுக்கு அளவுக்கு உங்களுக்கு வந்துரும். ஓகே. சோ இட்ஸ் a really good business option. அது இல்லாம நீங்க வர்க்கிங் கேபிட்டல் ட்ரைனிங் கொடுப்பீங்க, லொகேஷன் சூஸ் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க, அதெல்லாம் பண்ணுவீங்களா? ட்ரைனிங் கண்டிப்பா நம்ம சைடுல இருந்து கொடுத்துருவோம். ஏன்னா நம்ம வந்து இப்போ இது ஈவன் தோ இட்ஸ் ஃபினிஷ்ட் ப்ராடக்ட், நம்ம பேசிக் ட்ரைனிங் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா அந்த ஃப்ளேவர் என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும், அவங்களுக்கு முதல்ல அந்த என்ன ஃப்ளேவர் விற்கிறாங்கன்னு புரியணும். இப்போ ஒரு ஃப்ளேவர்னா அந்த ஃப்ளேவருக்கு டாப்பிங் என்னெல்லாம் போடணும் நம்ம சொல்லணும். இதெல்லாமே இருக்கு. ஒரு 95% ஃபினிஷ் ப்ராடக்ட்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணும்போது ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது ஒவ்வொரு ஃப்ளேவருக்கு ஒவ்வொரு டாப்பிங்ஸ் இருக்கும். ஸோ அந்த ட்ரைனிங்ஸ் எல்லாமே கொடுத்துருவோம். அதை தவிர நம்ம என்னென்ன வாங்கணும், இப்போ கடைங்கிறது வந்து வெறும் ஒரு கடையை செட்டப் பண்ணி ஃபேப்ரிகேஷன் பண்ண மட்டும் இல்லை. அதாவது ரா மெட்டீரியல்ஸ் வாங்கணும், டாப்பிங்ஸ்க்கு என்னெல்லாம் வாங்கணும், கப்ஸ் அண்ட் பிளேட்ஸ் வாங்கணும். இதெல்லாமே எங்கேருந்து நீங்க சோர்ஸ் பண்ணுன்ற கான்டாக்ட்ஸும் கொடுத்துருவோம். எல்லாமே
ப்ராப்பரா கைட் பண்ணி ஒரு லிஸ்டே நீங்க வந்து கொடுத்துருவோம். உங்க சைடுல இருந்து ப்ராடக்ட் மட்டும் கொடுப்பீங்க, ஆமா, மத்த ஆக்சஸரீஸ்லாம் அவங்க மத்த சோர்ஸ் எல்லாத்துக்குமே நாங்க வந்து கான்டாக்ட்ஸ் கொடுத்துருவோம், பண்ணுவீங்க. எந்த கடையை அப்ரோச் பண்ணணும் எல்லாமே கொடுத்துருவோம். ஓகே அதை தவிர நமக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் நானும் பேசி கூட நம்ம வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் நம்ம. ஓகே ஸோ அது வந்து ட்ரைனிங் வைஸ் வந்து நம்ம ஒன்ஸ் நம்ம எல்லாமே செட்டப் ஆயிடுச்சுன்னா ப்ராப்பரா ஒரு 3 to 4 days ட்ரைனிங் கொடுத்துருவோம். ஸோ எல்லா கடைக்குமே 3 to 4 days ட்ரைனிங் ஆயிடும். ஓகே ஃபைன். ஸோ அதுக்கப்புறமா தான் ஓப்பனிங். ஓகே இப்போ யாராவது ஃப்ரான்ச்சைசி எடுக்கிறாங்கன்னா அவங்க லொகேஷன் சூஸ் பண்றதுக்கும் நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்களா? லொகேஷனுக்கு சூஸ் பண்றதுக்கு நான் ஐடியாஸ் கொடுத்துருவேன், கிரைட்டீரியாஸ் ஒரு கைட்லைன். இப்போ எங்களுக்கு எங்க டிக்கிள் ட்ரக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வாக்கிங் க்ரௌடா ஒரு இடம் இருக்கணும், ஃபேமிலி க்ரௌட் வரா மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி விசிபிலிட்டி இருக்கணும் ப்ராப்பரா. ஒரு இடத்துல ஒரு ட்ரக் நிக்குதுன்னா அட்லீஸ்ட் ஒரு 100 மீட்டர்ஸ்லேருந்து பார்த்தாலும் அந்த ட்ரக் தெரியணும். திடீர்னு ஒரு 10 மீட்டர் கிட்ட வரும்போது தான் ட்ரக் தெரியணும். ஆல்ரெடி ஹி ஹஸ் பாஸ்ட். 10 மீட்டர்ல அவன் கிராஸ் பண்ணும்போது பார்த்துட்டு அவன் என்ன ரெஜிஸ்டர் பண்றதுல தாண்டியே போயிடுவாங்க. அவங்க ஒரு 100 மீட்டரோ 200 மீட்டர் தள்ளி வரும்போது அவங்க ட்ரக்கை பார்த்து என்னன்னு பார்த்து ஸ்லோ டவுன் பண்ணுவாங்க. ஸோ விசிபிலிட்டி இருக்கணும், வாக்கிங் க்ரௌட் இருக்கணும். ஏன்னா வாக்கிங் க்ரௌட் கன்வெர்ட் பண்றது தான் ஈஸி. ஒரு டிராஃபிக்கான ஏரியா இருக்கு, நல்ல ஒரு மெயின் ரோட்ல வச்சிருக்கீங்க, பட் எல்லாமே மூவிங் க்ரௌட் தான், காரும் பஸ்ஸும் டிராஃபிக். அந்த டிராஃபிக் இருந்ததுன்னா அவங்க வண்டியை பார்ப்பாங்க தவிர திருப்பி அதை வண்டியை நிப்பாட்டி இறங்கி வந்து சாப்பிட்ற அளவுக்கு யாருக்கும் பொறுமைலாம் இல்லை. எல்லாரும் ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, ஏதோ அவசரமா போயிட்டு இருக்காங்க. நடக்கிற பீப்புள் தான் நம்ம க்ரௌடு. நடக்கிறவங்க பார்ப்பாங்க, வந்து என்னன்னு விசாரிப்பாங்க, பிடிச்சதான் வாங்க போறாங்க. அப்படி ஒரு பார்க், ஒரு பீச், அந்த மாதிரி ஒரு வாக்கிங் க்ரௌடா தேவை. பிளஸ் ஒரு ஃபேமிலி க்ரௌடா நம்மளுக்கு இருந்ததுன்னா, ஏன்னா அவங்க தான் வந்து நம்ம மெயின் டார்கெட் ஆடியன்ஸ். ஸோ அந்த மாதிரி இந்த கிரைட்டீரியாஸ்லாம் கொடுத்துருவோம். இந்த கிரைட்டீரியாஸ்லாம் அச்சீவ் பண்ற மாதிரி என்ன லொகேஷன்ஸ்லாம் இருக்குன்னு அவங்க தேடி நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்கன்னா நான் அதை நேரில் போய் பார்த்து இது ஒர்க் அவுட் ஆகும், இது ஒர்க் அவுட் ஆகாது, அதுலேருந்து நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஒன்று சூஸ் பண்ணுவேன். ஸோ யாரெல்லாம் இந்த பிஸ்னஸ்க்கு வரக்கூடாதுன்னு சொல்லுவீங்க அப்படின்னு நான் டைரக்டா சொல்ல மாட்டேன். எல்லாரும் நிறைய லீட்ஸ் வரும், அவங்கள பார்த்தாலே தெரிஞ்சு உங்களுக்கு பிரான்ச்சைஸ் கொடுக்கலாமா இல்ல கொடுக்க வேணாமான்ட்டு. இப்போ யாருன்னா இப்போ ஆல்ரெடி ஒரு 10 பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இது 10ஓட 11வது பிசினஸா பண்ண போறாங்கன்னா அவங்க கிட்ட நாங்க கொடுக்க மாட்டோம். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் இவ்வளவு காசை போட்டா எவ்வளவு மாசத்துல அந்த காசை எடுப்பேன். அது பிசினஸ் எப்படி ரன் பண்றாங்க, குவாலிட்டியா கொடுக்குறாங்களா, அந்த இடத்த கிளீனா வச்சுக்கிறாங்களா, அதெல்லாம் அவங்க பாத்துக்க மாட்டாங்க. நான் பண்றது சேல், மந்த் ஆன் மந்த் எனக்கு இப்போ இவ்வளவு வருதா, 1 லட்சம் வருதா, அது 50,000 எனக்கு நிக்குது. ஓகே 50,000னா 6 மாசத்துல இந்த காசை நான் எடுத்துருவேன் அப்படின்ற மணி மைண்டட் பீப்புளா வரவங்க, பிசினஸ் மைண்டட் பீப்புளா வரவங்களுக்கு நம்ம கிடையாது. இது வந்து அவங்க சொந்த கடையை எடுத்து பண்ணணும். அந்த மாதிரி தான் நம்மளுக்கு பிரான்ச்சைஸ் கொடுங்க. அவங்க ப்ராப்பரா ரன் பண்ணுவாங்க. அப்பதான் நம்ம பிராண்டும் பேரு கெடாம இருக்கும். ஏன்னா இது ஒன் ஆஃப் தி மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கமா இருக்கும். ஏன்னா இதை டிபெண்ட் பண்ணி அவங்க லைஃப் இருக்கும். ஸோ இதை ரன் பண்ணாதான் அவங்க சம்பாதிக்க முடியும். அப்படி இருக்கிறவங்க தான் வந்து நம்ம வந்து நம்பி கொடுக்க முடியும். நம்பி நல்லா ரன் பண்ணுவாங்க, நல்லா கஸ்டமர் ஃபீட்பேக்ஸும் நல்லா இருக்கும், குவாலிட்டி நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க, ஷாப்பையும் ப்ராப்பரா ரன் பண்ணுவாங்க. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நமக்கு, ஏன்னா அந்த மைண்ட் செட்ல நான் ஆரம்பிச்சேன். எனக்கு வந்து நான் ஆல்ரெடி வந்து ஒரு 10-15 பிசினஸ் பண்ணி இது ஒன் ஆஃப் த பிசினஸா டிக்கிள் ட்ரக் ஆரம்பிச்சது. எனக்கு ஒன் சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் இன்கமாவே தான் டிக்கிள் ட்ரக்கா இருந்தது. நான் வேற எங்கேயும் எக்ஸ்ட்ராவா எங்கேயும் சம்பாதிச்சுட்டு இது டைம் பாஸ்க்கு ஒரு சைடு ஹஸ்லா எதுவுமே பண்ணல. ஸோ எனக்கு அந்த கஷ்டங்கள்லாம் தெரியும். ஏன்னா எனக்கு இந்த இன்கம் இல்லை, எனக்கு வேற சாப்பிட்றது வழி இல்லை. அப்படிதான் நான் ஆரம்பிச்சது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் எனக்கு ப்ராப்பரா நான் நம்பி இந்த பிரான்ச்சைஸ் கொடுக்க முடியும். ஏன்னா அவங்களுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் தான் என் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அவங்க ப்ராப்பரா ரன் பண்ணுவாங்க, நம்பி கொடுப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு வந்து ப்ராப்பரா ரிசர்ச் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். எதுவா இருந்தாலுமே வந்து ரிசர்ச் ப்ராப்பரா பண்ணணும். ஏன்னா என்ன ஜஸ்ட் வெறும் ஒரு ஐடியா வச்சுட்டு எதுவுமே பண்ண முடியாது. ஐடியாவா கேட்க நல்லா இருக்கும், அது நீங்க வந்து டெவலப் பண்ணாதான் என்னெல்லாம் கஷ்டங்கள் வரப்போகுது, இது முடியுமா முடியாதா இதெல்லாமே தெரியும். ஜஸ்ட் ஒரு ஐடியா வச்சுட்டு எங்கிட்ட காசு இருக்கு, 10 லட்ச ரூபாய் இருக்கு, வா ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு தகவல் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எவ்வளவு சீக்கிரம் ஆரம்பிச்சாங்க அவ்வளவு சீக்கிரம் மூடிடுவாங்க. இப்போ இந்த பிசினஸ்க்கு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போடுறதெல்லாம் ரெகுலரா போடுறது, இன்ஸ்டாகிராம் ப்ரொமோஷன்ஸ் ரொம்ப முக்கியம் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. ஏன்னா அதுதான் மார்க்கெட்டிங் மீடியமே, மெயின் மார்க்கெட்டிங் மீடியமே எல்லா கைண்ட் ஆஃப் பிஸ்னஸுக்குமே இன்ஸ்டாகிராம் ஆயிடுச்சு. இவன் அவங்க பெரிய லீடிங் ஒரு பிராண்டாக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்டார்டிங் ஒரு ஃப்ரெஷ்ஷர் பிராண்டாக இருந்தாலுமே சரி, இன்ஸ்டாகிராம் இஸ் த மெயின் மோட் ஆஃப் மார்க்கெட்டிங்னே ஆயிடுச்சு. ஏன்னா அது மூலமாக போடுற ரீல்ஸு, அது மூலமாக போடுற கண்டென்ட்ஸ் வச்சு தான் நம்ம ஆடியன்ஸை கனெக்ட் பண்ண முடியும். அவங்க பார்த்துட்டு நம்ம இந்த கடைக்கு வரணும்னு ட்ரை பண்ணணும்னு தோணும். ஸோ அதில் நம்ம எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போடுறோம், எவ்வளோ வந்து இன்ஃபர்மேட்டிவாக போடுறோம், எவ்வளவு கன்சிஸ்டன்ட்டா போடுறோம், இதெல்லாம் வச்சுதான் நமக்கு வந்து கஸ்டமர்ஸ் வந்து நமக்கு வந்து பிராண்டாவும் பில்ட் ஆகும், சேல்ஸாவும் பில்ட் ஆகும், எல்லாமே அது மூலமா பில்ட் ஆகும். ஸோ இன்ஸ்டாகிராம் இஸ் a very important source of marketing. ஓகே, ஸோ இப்போ நம்ம பிராண்ட் பில்டிங் பத்தி பேசணும். நீங்க பிராண்ட் முக்கியம்னு நினைப்பீங்களா, ப்ராடக்ட் முக்கியம்னு நினைப்பீங்களா? ரெண்டுமே முக்கியம் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பிராண்ட் தான். இப்போ எப்படி லொகேஷனோ, இப்போ ஒன்ஸ் லொகேஷன் நல்லா படிச்சாச்சு,
நல்ல ப்ராப்பரான லொகேஷன் பிடிச்சாச்சு. அடுத்தது பிராண்டிங். ஏன்னா அந்த கடையை பார்த்து தான் அவன் வந்து எக்ஸைட் ஆனா உள்ள வருவான். ஓகே. அந்த கடை ரொம்ப டல்லா லைட்டே இல்லாம ஏனோ தானோன்னு இருந்ததுன்னா ஆப்வியஸ்லி யாருமே அந்த கடைக்குள்ள காலை வைக்க போறது. அது அந்த கடையை திரும்பி பார்ப்பா என்னடா அதுன்னு சொல்லிட்டு அவன் திரும்பி போயிடுவாங்க. ஓகே. ஸோ மெயின் மேட்டர் பிராண்டிங். பிராண்டிங் இஸ் த ஃபேஸ் ஆஃப் யுவர் பிராண்ட், ஃபேஸ் ஆஃப் யுவர் ஷாப் எல்லாமே. அதை பார்த்து பிடிச்சிட்டு உள்ள வந்தாதான் அடுத்தது ப்ராடக்ட். ஓகே. ஸோ பிராண்டிங் எனக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம டிக்கிள் ட்ரக்காவே பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி கலர்ஃபுல் ட்ரக். ஆமா. நீங்க வந்து எந்த சைடு எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் டல் அடிக்காது. அட்ராக்டிவா இருக்கு. நல்ல லைட்டிங் இருக்கும், நல்ல கலர்ஃபுல்லா இருக்கும். பார்த்த உடனே உங்களுக்கு அப்படியே அந்த நீங்க ஈஸியா டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு போகவே முடியாது. ஆமா. பாத்தீங்கன்னா என்னடா அதுன்னு அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு அட்ராக்ட் பண்ற ஒரு ப்ராப்பரான ஒரு டிசைன் பேஸ் பண்ணி தான் நான் இது பண்ணது. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ப்ராடக்ட் எப்படியும் நான் ஜனங்களை பார்த்து பிடிச்சி இழுத்து வந்துட்டேன். ஆமா. ப்ராடக்ட் நான் சுமாரா கொடுத்தேன்னா அந்த வந்த ஜனங்க அந்த ஃபர்ஸ்ட் டைம் கூட போயிடுவாங்க, திருப்பி வர மாட்டாங்க. ஓகே. ஸோ அது நம்ம ப்ராடக்ட்டும் நல்லா கொடுத்தாதான் அது ரிப்பீட் கஸ்டமரா மாற முடியும். ஓகே. லாங் லாஸ்டிங் பிசினஸ்க்கு ப்ராடக்ட் நல்லா இருக்கணும், கொடுக்குற சர்வீஸ் நல்லா இருக்கணும். ஓகே. வெறும் இடத்த மட்டும் நல்லா சூப்பரா வச்சுட்டு நல்லா சூப்பரா நீங்க டிசைன் பண்ணி நல்லா இன்டீரியர் டெக்கரேஷன்லாம் பக்காவா பண்ணிட்டு ப்ராடக்ட் நல்லா கொடுக்குற சர்வீஸும் சரியில்லை, விற்கிற ப்ராடக்ட்டும் சரியில்லைன்னா ஒண்ணுமே நடக்க போகுது. ஸோ கஸ்டமர் ஃபீட்பேக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எனி பிசினஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதை வச்சுதான் நீங்க வந்து என்ன தப்பு பண்றீங்கன்னு நம்ம மைண்ட்ல வந்து இது பக்காவா இருக்குன்னு நினைச்சு பண்ணுவோம். நீங்க சொன்ன மஸ்க் கஸ்டமர் வந்து சாப்பிடும்போது தான் ஓகே இதுல ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கோம், இது இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க இப்படி பண்ணி பாருங்களேன், அப்படி பண்ணி பாருங்க, ஐடியாஸ் கொடுப்பாங்க. நம்ம யோசிக்காத ஒரு தேர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ வரும்போது தான் ஓகே நம்ம இப்படி பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய விஷயம் ஆட் பண்ண முடியும். ஸோ கஸ்டமர் ஃபீட்பேக்ஸ் வச்சு தான் நம்ம டெவலப்பே பண்ண முடியும். ஆமா. அதே மாதிரி அவங்களுக்கு பிடிச்சிருந்தா போய் ஒரு 10 பேர்கிட்ட சொல்லி அந்த வேர்ட் ஆஃப் மவுத் ப்ரொமோஷன் வந்து ஃப்ரீ மார்க்கெட்டிங் நம்மளுக்கு. அதை தவிர இப்போ அவங்களோட ஃபீட்பேக்கை நீங்க மதிச்சு ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கீங்க, அவங்களுக்கு அதை விட கௌரவம் எதுவுமே. அதையும் அவங்க சொல்லுவாங்க. ஸ்டார்டிங் இந்த மாதிரி இருந்ததுடா, நான் சொன்னதுக்கு அப்புறமா வந்து இந்த மாதிரி மாத்திருக்காங்க அப்படின்னு they also feel valued. Correct, exactly. Obviously ஒரு பர்சனை வேல்யூ பண்ணும்போது அவங்க ரெஸ்பெக்ட் ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம என்னதான் நம்ம வந்து எங்க இப்போ இங்க ஒரு பிசினஸ் ரன் பண்ணிட்டு இங்க இருந்து க்ளோஸ் பண்ணி வேற எங்கேயும் தேடி வருவாங்க. கரெக்ட். ஓகே. ஏன்னா we are valuing that person. கரெக்ட். Obviously தேடி வருவாங்க. வெரி நைஸ். ஸோ கஸ்டமர் ஃபீட்பேக் ரொம்ப முக்கியம். அண்ட் கஸ்டமர்ஸை மைண்டில் வச்சு இன்னைக்கு இவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல் பிராண்ட் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் இந்த பிராண்டோட ஃப்ரான்ச்சைசி வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. we will get in touch with you. Thank you, Mr. Bharat. You were very patient. எல்லா क्वेश्चंसக்கும் நல்லா ஆன்சர் பண்ணீங்க. Thank you. Thank you.